ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான தேர்ட் மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிவியஸில் நடந்து முடிஞ்சது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த தேர்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு 15 ஒன்வேர்டு கேட்க போகிறாங்க. இந்த 15 ஒன்வேர்டு அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னால் நடத்தின பாடத்துலேருந்து படிக்கணுமா அப்படின்னம்னா கிடையாது. இந்த ஜனவரி அண்ட் பிப்ரவரி ஆஃபலி எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன பாடம் நடத்தியிருக்காங்களோ அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். அப்படிங்கிறனால 100% உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் போதுமானது. அதாவது ஒன்வேர்டுக்கு சொல்லலை, ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒன்வேர்டு டவுன்லோட் பண்ணும்போது வித் ஆன்சரோட மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மற்றபடி 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். 100% இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரே போதுமானது. 10 2 மார்க் அட்டன் பண்ணோம் அப்படின்னம்னா, இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 16 இருக்கக்கூடிய டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுமாதிரி பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இருக்கு இல்லைங்களா, நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 19 இருக்கக்கூடிய டிஃபைன் கேலக்ஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 21 இருக்கக்கூடிய வாட் டு யூ மீன் பை கேட்னேஷன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதனால் உங்களுக்கு 100% இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 26 அண்ட் 27 இது ரெண்டையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. வாட் டு யூ மீன் பை பீடிங் இருக்கு இல்லைங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். மற்றபடி உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங் இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஒன்வேர்டு எல்லாமே படிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை படிக்கும்போது அதையும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம். அடுத்தது 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் த யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் கொஸ்டின் நம்பர் 31 100% எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 34 இருக்கக்கூடிய 34 அண்ட் 36 இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்ட்ரிக்டாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ அந்த 3 மட்டும் இதில் இருக்கக்கூடியதை படித்தா போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 6ஐயுமே படிங்க. நீங்கள் எழுத வேண்டிய 3 5 மார்க் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 33 இருக்கக்கூடிய சந்திராயன் 1 இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் சந்திராயன் 1 அதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.